ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, கர்த்தர் கிருபை தந்த இந்த ஆராதனை நாளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆராதனை வேலைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறப்பா. எப்பொழுதுமே கர்த்தருக்கு ஆராதனை செய்ய நாங்கள் கடையப்பட்டிருக்கிறப்பா. ஸ்தோத்திராஜா, நாள் கர்த்தாவின் நேரங்கள் அல்ல ஆண்டவர், எப்பொழுதுமே நாங்கள் கர்த்தரை மையப்பட்ட கடையப்பட்டிருக்கிறபடினால் இந்த வேளையில கர்த்தாவை துதிக்கக்கூடிய ஒரு சாக்கியத்தை கர்த்தருக்கு தந்தபடினால் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஸ்தோத்திராஜா, கர்த்தர் இந்த ஆராதனை எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்க முடியாது செபிக்கிறப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது ஆசீர்வாதமா இருக்க முடியாது. கர்த்தர் இதை ஆசீர்வதிக்க செபிக்கிறப்பா. இதில் பாடப்படுகிற பாடல்களும் ஆண்டவரே ஸ்தோத்திர வரிகளும் கர்த்தாவே இதில் கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உடைய பிள்ளைகளுக்கு இது ஆசீர்வாதமா இருக்க முடியாது, அவருக்கு பலனாய் இருக்க முடியாது, அவர்கள் இந்த வாரம் முழுவதும் வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்க முடியாது. கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது நான் செபிக்கிறேன். எனக்கு ஸ்தோத்திரம். துவக்க நேரம் முதல் முடிவு நேரம் மட்டும் கர்த்தர் ஆவியினுடைய ஆளுகைக்குள் எங்களை மறைத்துக் கொள்ள செபிக்கிறப்பா. துதி கன மகிமை யாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆனந்தமாக அன்பரை பாடுவோம். ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே.
நாம் ஜெயிப்போம். கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் கர்த்தர் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஸ்தோத்திராஜா, இந்த நேரம் மட்டும் நாங்கள் கர்த்தரை துதித்தோம், கர்த்தரை பாடினோம், கர்த்தரை மையப்படுத்தினப்பா. ஸ்தோத்திராஜா, இந்த வேளையிலும் கூட கர்த்தரை வசனத்தை தியானிக்க போகிறப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியான ஒரு ஆவிக்கேற்ற ஞானத்தை இந்த வேளையில் கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியினவர் வெளிப்படுத்தி கொடுக்காவிட்டால் நாங்கள் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிய முடியாது என்று அறிந்திருக்கிறப்பா. ஸ்தோத்திராஜா, எங்களுடைய சாதுரிய ஞானத்தினால் நாங்கள் எதையும் அறிந்து கொள்ள முடியாது. கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் ஆவியினவர் தாமே எங்களோடு இடைப்பட முடியாது, எங்களோடு பேச முடியாது, எங்களிடத்தில் உபயோகப்படுத்த முடியாது. உம்முடைய கர்த்தர் அனுப்பி கொடுக்கிறப்பா. ஸ்தோத்திராஜா, இந்த ஆராதனை முச்சமாய் கர்த்தர் துவக்க நேரம் முதல் முடிவு நேரம் மற்றும் நீர்கள் மத்தியில் ஆளுகை செய்து எங்களை ஆண்டு கொள்ள முச்சமாய் ஆவி கேட்ட ஆண்டவரை கிருபை வரங்களால் நிரப்பி கர்த்தரை நாமத்தை மையப்படுத்த உம்முடைய கர்த்தர்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு கர்த்தரை பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. இதன் மூலமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வேதத்தில் உள்ள ரகசியங்களை ஆழங்களை அறிந்து கொள்ள முடியாது. தேவன் கர்த்தாவை கிருபை செய்ய முடியாது. உம்முடைய கர்த்தர் அனுப்பி கொடுக்கிற ஸ்தோத்திரம். கர்த்தரை மகத்தோட நாமத்துக்கு மாத்திரம் மகிமையை செலுத்துகிறேன் அப்பா. ஸ்தோத்திரம். நாங்கள் அறிந்து கொள்கிறது மாத்திரம் அல்ல, அதன்படியே நடந்து கர்த்தரை வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. கர்த்தரை ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த உம்முடைய கர்த்தர் அனுப்பி கொடுக்கிறேன். கர்த்தரை மகத்தோட நாமத்துக்கு நன்றி செலுத்தி துதி கன மகிமை எல்லாவற்றும் மிக ஏறெடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் தியானித்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 33 18 19 வசனங்களை நாம் தியானித்தோம். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், கர்த்தர் நமக்கு தந்த அந்த வாக்குத்தத்தத்தில் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருப்பவர்களின் ஆத்துமாக்களை மரணத்தினின்று விலக்கி விடுவிக்கவும் பஞ்ச காலத்திலே அவர்களை உயிரோடி காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று சொல்லி நாம் வாசித்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் அதில் மேலான ஒரு பகுதியை மாத்திரம் நாம் பார்த்தோம். கர்த்தருக்கு பயந்து என்று சொல்லி, யார் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்றால் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக, கர்த்தருக்கு கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள். கர்த்தருடைய கிருபைக்கு யார் காத்திருக்கிறவர்கள்? நாம் இங்கிலீஷ் பைபிளில் பார்க்கும்போது கர்த்தருடைய கிருபையை நம்பி இருக்கிறவர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தமிழ் பைபிள்ல கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் என்று பார்க்கிறோம். இங்கிலீஷ் பைபிளை பார்க்கும்போது கர்த்தருடைய கிருபையை நம்பி இருக்கிறவர்கள் என்று பார்க்கிறோம். அப்படியானால் கர்த்தருடைய கிருபைக்கு அந்த நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் யார், அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இந்த வாரத்தில் நாம் அடுத்த பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களுக்கு செய்கிற காரியம் என்ன? அதில் நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது என்று பார்க்கிறோம். அவர்கள் எதற்காக கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தருடைய கண்கள் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நோக்கமா இருக்கிறது என்று பார்க்கிறோம். கர்த்தர் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா ஏன் கர்த்தர் எல்லாரையும் நோக்கி பார்க்கிறார்? அவரவருடைய கிரியைகளின்படி அவர்களுக்கு ஒரு பலனை கொடுக்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய நோக்கம். கர்த்தர் சொல்லும் போது, நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்கிறார். அப்படினால் பழைய பாடல பார்க்கும்போது நீதிமொழியின் புத்தகத்தில் கர்த்தருடைய கண்கள் ஏன் நல்லோர் மேல் தீயோர் மேல் நோக்கமா இருக்குது என்றால், எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார், அவர்களுக்கு பலனை அவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லித்தான். அப்படியானால் அந்த கண்கள் அவரை எல்லார் மேலேயும் பார்த்து கொண்டிருக்கிறது. இதற்காக அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய கிருபைக்கு காத்துகள் வேண்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். அது என்ன ஆசீர்வாதம்? அவருடைய ஆத்துமாவை மரணத்தினின்று விலக்கி விடுவிக்க வேண்டுமா? முதலாவது, ஆத்துமாவை மரணத்தினின்று விலக்கி விடுவிக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் பெயர் உண்டு. அவர் ஆத்தும ரட்சகர், ஆத்தும நாயகர், ஆத்தும மீட்பர் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் ஆத்துமா என்று சொல்கிறது ஒரு விலையேற பெற்றது. அதாவது உள்ளாத மனுஷன் தான் ஆத்துமா. ஆகவே இந்த ஆத்துமா முதலாவது வாழ வேண்டும். அந்த ஆத்துமா வாழ்ந்தால்தான் சரீரம், வெளிப்புறமா இருக்கிற சரீரத்துக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. அதைத்தான் 3 யோவான் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். உன் ஆத்மா வாழ்வது போல நீ சகலவற்றிலும் வாழ்ந்து, எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமா இருப்பாயாக. ஆத்மா வாழ்வது போல. அப்படினால இந்த ஆத்மா வாழ்கிறதை பொறுத்துதான் கர்த்தர் சரீரத்தின் வாழ்க்கையை இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருக்கும் கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 49 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம்,
வாசிக்கலாமா? 49ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். ஆத்ம மீட்பு அருமையானது, அது ஒருபோதும் சொல்லி முடியாது. அப்படியால் இந்த ஆத்ம மீட்பு என்று சொல்கிறது அருமையானது. ஆத்ம மீட்பு என்றால் என்ன? ஆத்மாவுக்கு ஒரு ரட்சிப்பு, ஆத்மாவுக்கு ஒரு பாதுகாப்பு. முதலாவது ஆத்மாவுக்கு ஒரு மனுஷனுக்கு பாதுகாப்பு மிக மிக அவசியம். அந்த ஆத்மாவின் பாதுகாப்பை பொறுத்துத்தான் அவன் சரீரம் பாதுகாப்பாக வாழ முடியும். அதுதான் வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த ஆத்மா முதலாவது மீட்பு அருமையானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம் என்றால், ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யனா இருந்தாலும் கூட ஒருவேளை தன்னுடைய சகோதரனுடைய ஆத்மா சாகிறதை அவன் பார்த்து அதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் பிரயாசப்பட்டாலும் அவனால் செய்ய முடியாது. கர்த்தர் மாத்திரம்தான் அந்த ஆத்மாவுக்கு ஜீவன் கொடுக்க முடியும். ஆத்மாவை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் என்று பார்க்கிறோம். அப்படியானால் ஆத்மாவுக்கு ஜீவன் கொடுக்க வேண்டும். அதான் குறைவாக சுருக்கமாக பார்ப்போமானால் ஆத்மாவுக்கு ஜீவன் கொடுப்பதுதான். அந்த ஜீவன் கொடுக்கிறது கர்த்தர் தான் கொடுக்க முடியும். ஆத்மா ரட்சகர் தான் கொடுக்க முடியும். அதை மனுஷன் கொடுக்க முடியாது. ஒருவேளை அவன் எவ்வளவு ஐஸ்வர்யவானாய் இருந்தாலும் கூட, பெரிய பணம் நிறைந்தவனாய் இருந்தாலும், தன்னுடைய சகோதரன் அழிந்து போகிறான் என்று சொல்லுகிற ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த ஆத்மாவுக்கு ஏற்ற ஒரு ஜீவனை கொடுக்காமல் முடியாது, ஒரு பாதுகாப்பை கொடுக்காமல் முடியாது. ஆகவே தான் வேதம் அழகாக சொல்லுகிறது. 121ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஆத்மாவை காக்கிறவர். வாசிப்போமா? 121ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். நாம் இங்கு பார்க்கிறோம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், கர்த்தர் உன் ஆத்மாவை காப்பார். அப்படியால் அவர் ஆத்மாவை காக்கிற தேவன். ஒரு மனுஷன் தன் ஆத்மாவை காத்துக்கொள்ள முடியாது. கர்த்தர் மாத்திரம் தான் அந்த ஆத்மாவை காக்க முடியும். ஆகவே தான் இங்க நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் ஆத்மாவை காக்கிறவர். ஆகவே அந்த ஆத்மாவை மரணத்தினின்று விடுவிக்கவும், அவர் மரணத்துக்கு ஏதுவான அந்த ஆத்மா அதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். அப்படியான என்ன அர்த்தம்? ஆத்மா ஜீவன் பெற வேண்டும் என்று அர்த்தம். ஆத்மா எப்படி ஜீவன் பெறுகிறது? ரோமருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவரோடு ஒப்புரவாக்கப்படுவோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் அவருடைய ஜீவனாலே அவர் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமானது. அப்படியானால் நாம் அவருடைய மரணத்தோடு ஒப்புரவாக்கப்பட வேண்டும். அந்த மரணத்தோடு ஒப்புரவாக்கப்பட்டு படும்போது நாம் அவருடைய ஜீவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று நாம் அறிவோம். நாம் நம்முடைய பாவங்களை உணர்ந்து அந்த பாவத்துக்காக நாம் மரிக்கும் போது நாம் கர்த்தருடைய மரணத்தோடு ஒப்புரவாகிறோம். கர்த்தருடைய மரணத்தோடு நாம் ஒப்புரவாகும் போது அவருடைய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. அப்படித்தான் இந்த ஆத்மா வாழ்கிறது. இந்த ஆத்மா வாழ்கிறதை பொறுத்துத்தான் சரீர வாழ்க்கையும் உண்டு. இதைத்தான் நாம் ஐஸ்வர்யவானுடைய ஒரு அழகான கர்த்தர், ஓமை கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்னார். லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் அதை பார்க்கிறோம். அவன் சகோதரனுக்காக பரிந்து பேசுகிறான் கர்த்தர்கிட்ட. அவன் பாதாளத்தில் வந்து விட்டான், கர்த்தரை அறியவில்லை, பாதாளத்தில் வந்து விட்டான். ஆனால் அவன் கர்த்தரை பார்த்து ஜெபிக்கிறான், ஆண்டவரே எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களுடைய வேதங்களே எடுத்துக்கு வரக்கூடாது, அவர்களுக்கு நீ லாசருவோடு அனுப்பி அவர்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்லும் போது அங்கு கர்த்தர் சொல்கிறார், அவனை பார்த்து, அவனுக்கு மோசேயின் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்கள் சொன்னால் அவர்கள் கேட்கட்டும் என்று சொல்லிவிட்டார். அப்படியானால் ஒரு மனுஷனால் தன்னுடைய சகோதரனுடைய ஆத்மா சாகிற வேளையில அதை காக்க முடியாது. கர்த்தர் மாத்திரம்தான் அதுக்கு ஜீவன் கொடுக்க முடியும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தரை பரிசுத்தத்திற்கு ஸ்தோத்திரம். முதலாவது நாம் பார்த்தோம், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும், அடுத்தது அவருடைய கிருபைக்கு காத்திருக்களையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவருடைய ஆத்மாவை மரணத்தினின்று விலக்கி விடுவிக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்போது பார்க்க போகிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு எப்படி ஆத்மா மரணத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். ஒரு மூன்று காரியங்களை மாத்திரம் பார்க்கலாம். 2 இதுல முதல் பாயிண்ட்ல ஒரு 3 காரியம், இரண்டாவது பாயிண்ட்ல ஒரு 3 காரியங்களை நாம் பார்க்கலாம். கர்த்தரை பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். அதை நாம் பார்க்கும்போது, முதலாவது இயேசு கிறிஸ்து சிலுவையை தொங்கும் போது அவருடைய வலது பக்கத்தில் இடது பக்கத்திலும் 2 கள்ளர்கள் தொங்கினார்கள். நமக்கு தெரியும், 3 பேரை தான் சிலுவையில் அறைந்தார்கள். அப்பொழுது அந்த இடது பக்கத்தில் இருக்கிற கள்ளன் மற்றவரை போல கர்த்தரை தூஷிக்கிறான். என்ன தூஷிக்கிறான் தெரியுமா? நீர் மற்றவர்களை தூஷிக்கிறது போல. வாசிப்போமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரை வாசிப்போம். 39 சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். பாருங்க, அவன் இகழ்கிறான் கர்த்தரை.
நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்லி அவன் கர்த்தர் யார் என்பதை அறியவில்லை, அவர் கிறிஸ்து என்று அறியவில்லை. ஆனால் அவன் சொன்னான், நீ கிறிஸ்துவானால் நீ உன்னையும் என்னையும் ரட்சித்துக்கொள் என்று. ஆனால் மற்றவன் அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அப்படியானால் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு கர்த்தர் செய்கிற நன்மை அந்த ஆத்மாவை மரணத்தினின்று விலக்கி விடுவிக்கிறார். பாருங்க, அவன் கேட்கிறான், வலது பக்கத்தில் இருக்கிற கள்ளன் அவனை பார்த்து கேட்கிறான், நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாம் ஏன் தேவனுக்கு பயப்படுவோம்? என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய குற்றத்தை தான் உணர வேண்டும். அவன் உணர்கிறான், அதைத்தான் அவன் சொல்லுகிறான். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பிக்க தக்கவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொள்கிறான். நாம் தகாத ஒன்றும் அவர் செய்யவில்லையே, நாம் செய்த கிரியைக்கேற்ற பலனை இப்போது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படினால் தேவனுக்கு பயப்படுகிறவன் தான் செய்த குற்றத்தை உணருவான், அதை அறிக்கை செய்வான். அவன் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். பாருங்க, இந்த இடத்துல பார்க்கிறோம், நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நீ செய்த குற்றத்தை நீ மறைக்கிறாயே, நீ உணர்கிறது இல்லையே? உன்னையும் அவரையும் நம்மையும் அவரையும் ஒன்றாய் இணைக்கிறோமே. அவர் கிறிஸ்துவாய், உண்மையாகவே அவர் கிறிஸ்துதான். அவர் எந்த குற்றமும் செய்யவில்லை, அவர் தகாதை செய்யவில்லை, எந்த ஒரு ஆக்கினைக்கு அவர் பாத்திரவான் அல்ல என்பதை அவன் நிரூபிக்கிறான். அவன் கர்த்தருக்கு பயந்தவன். நீ தேவனுக்கு பயந்தவனானால் அவருடைய நிலைமையை யோசித்து பார்ப்பாய். அவர் கிறிஸ்து, அவர் பாவம் செய்யவில்லை என்பதை அவன் அறிக்கை செய்கிறான். அறிக்கை செய்துட்டு அவன் கர்த்தரிடத்தில் ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு காரியத்தை கேட்கிறான். உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். பாருங்க, அவன் ஒரு வார்த்தை கர்த்தர்ட்ட கேட்கிறான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். அப்புறம் அவருடைய ராஜ்யம் ஒன்று உண்டு, அந்த ராஜ்யத்துக்கு நீ ராஜா, அந்த ராஜ்யத்தை நீர்தான் ஆளுகை செய்ய போகிறீர். அந்த ராஜா நீர் அந்த ராஜ்யத்தில் வரும்போது என்னையும் நினைத்துக் கொள்ளும் என்றான். உடனே கர்த்தவனை பார்த்து சொல்கிறார், என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து மரித்து முதலாவது போன இடம் பரதேசி. அங்கு போய்தான் ஆத்துமாக்களை ரட்சித்து ஆத்துமாக்களுக்கு தேவ வார்த்தையை சொல்லி அவளை அப்படியே பரலோகத்துக்கு கொண்டு போனார். அப்படியானால் கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தை அவனை சேர்த்துக் கொண்டார். அவனுடைய ஆத்துமாக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. ஒருவேளை சரீரம் அந்த மரண வேதனைப்பட்டிருக்கலாம், சரீரம் மறுத்து போயிருக்கலாம், ஆனால் ஆத்மாவை அந்த மரணத்தினின்று அவர் விடுவித்துக் கொண்டான், விலக்கி விடுவித்துக் கொண்டான். கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரை நம்பி தன் குற்றத்தை அறிக்கை செய்து கர்த்தருடைய சமூகத்தை தன் குற்றவாளி என்று ஒத்துக்கொண்டு அதை அறிக்கை செய்து ஒரு விடுதலை பெற்றுக் கொண்டான். அவன் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை கர்த்தர் ஆத்மாவை மரணத்தினின்று விலக்கி விடுவிக்கிறார். கர்த்தர் விடுவித்து அவருடைய ராஜ்யத்துக்கு அவனை கொண்டு போனார் என்று பார்க்கிறோம். ஒருவேளை வாழ்நாளெல்லாம் அவன் கடனாய் இருக்கலாம், அல்லது கடைசி நேரத்தில் உணர்ந்த வேளையிலே கர்த்தர் பெரிய கிருபை ஒன்று செய்தார். அவன் தேவனுக்கு பயப்படுகிறான் என்பதை அவன் அறிக்கை செய்கிறான். அவனுக்கு கர்த்தர் செய்த ஒரு பெரிய ஒரு காரியம், அவருடைய கண்கள் மேல் நோக்கமாய் இருந்து அவர் செய்த காரியம், அவருடைய ஆத்துமாவை கர்த்தர் அந்த மரணத்தினின்று விலக்கி விடுவித்தார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், முதலாவது இந்த கள்ளன் அந்த ஆத்மாவை மரணத்தினின்று விடுவித்து தன்னை காத்துக் கொண்டான். இரண்டாவது கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு என்ற ஒரு மனுஷன், அவன் ஒரு நூற்றுக்கு அதிபதி. இத்தாலியா பட்டாளம் என்று சொல்லப்படுகிற ஒரு பட்டாளத்திலே கொர்நேலியு என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு நூற்றுக்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதியாக இருந்தான் என்று பார்க்கிறோம். அவன் 2வது வசனத்தை வாசிப்போம். அவனுடைய குவாலிஃபிகேஷன் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தேவபக்தி உள்ளவன், வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து. இரண்டாவது, அவன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனா இருக்கிறான். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து. மூன்றாவது, கர்த்தருக்கு பிரியமான காரியம் தர்மம் செய்கிறது, தான தர்மம் செய்ய மறவாதர்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையின்படி அவன் பலி செய்து கொண்டிருக்கிறான். நிறைய கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறான், தான தர்மங்களை செய்கிறான். எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்போதும் தேவனுக்கு அவனுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், நாம் உலகத்தில் இருந்தாலும் ஒரு கனெக்ஷன், ஒரு இணைப்பு அவனுக்கு இருந்தது ஜெபத்தின் மூலமாய். அந்த ஜெபம் அவன் எப்போதுமே கொர்நேலியு வந்திருக்கான் தட்டிக்கொண்டே இருந்தது. கொர்நேலியுவை நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தது கர்த்தருக்கு அந்த ஜெபம் தான். அப்படியால் அவனுக்கு 4 விதமான குணாதிசயங்கள் அவனுடைய காரியத்தில் காணப்பட்டது. முதலாவது, அவன் தேவபக்தி உள்ளவன். இரண்டாவது, குடும்பத்தோடு தேவனோடு பயந்தவனாய் இருந்தான். மூன்றாவது, மிகுந்த தான தர்மங்களை செய்து அவன் ஜெபங்கள் அவன் கர்த்தருடைய சமூகத்தில் ஏறெடுக்கப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன். ஆனால் அவன் ரட்சிப்பை குறித்து அறியாதிருந்தான். தன் ஆத்தும ரட்சிப்பை அவன் அறியாதிருந்தான். ஒரு நாள் அவன் ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையிலே ஒரு தூதன் அவனுக்கு பிரத்யட்சமாய் அவன் செய்ய வேண்டிய காரியத்தை அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். கர்த்தர் செய்த பெரிய காரியம், பரலோகத்திலிருந்து அவருடைய தூதரை அனுப்பி அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. அவர் சொல்கிறார், நீ பேதுருவை வரவழைத்து நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேளு என்று சொல்லி
உடனே அவன் பேதுரை வரவழைக்கிறான். அழகாய் ஆவியானவர் சொன்னான், பேதுரு எங்கே வாசம் பண்ணி கொண்டிருக்கான் என்ற அட்ரஸ் கூட கர்த்தர் சொன்னாரு. உடனே இவன் அனுப்புறான் பாருங்க, தன்னுடைய வேலைக்காரர்கள் 2 பேரையும் தேவபக்தி உள்ள ஒரு போர் சேவனை அனுப்பினானாம். அப்ப தேவபக்தி உள்ளவர்கள் நிச்சயமாய் தேவை. எதற்காக தெரியுமா? அந்த ஆத்மா விடுதலை பெற தேவபக்தி உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் செய்கிறார் என்று பார்த்தோம். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு, பக்தி உள்ளவர்களுக்கு கர்த்தரோட ஆத்மாவை மனத்தின்றி விலைக்கு விடுவிக்கிறார் என்று பார்த்தோம் அல்லவா? ஆகவே இவன் அனுப்பி அந்த பேதுரை வரவழைக்கிறான். அதுக்கு பிறகு பேது வந்த பிறகு அவருக்கு பிரசங்கிக்கிறார். 35ஆம் வசனம் கடைசி அதிகாரம் முடிகிற வரையும் பார்த்தீங்கன்னா அவன் கர்த்தரை கொடுத்து பிரசங்கம் செய்கிறான். பேதுரு முதலாவது அவன் சொன்ன காரியம், எவனாக இருந்தாலும் சரி அவன் தேவனுக்கு பயந்து நீதியை செய்ய வேண்டும், அவன் தான் கர்த்தருக்கு உகந்தவன் என்று பிரசங்கிக்க ஆரம்பித்தான். எந்த ஜாதியோ எந்த ஜனவோ கர்த்தருக்கு அவசியம் இல்லை. ஆனால் அவன் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்ய வேண்டும், அவன் நீதியை செய்ய வேண்டும், அவன் தான் கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தருக்கு உகந்தவன். நாம் அவருக்கு உகந்தவனாய் இருந்தால் தான் அவரோடு கூட வாசம் பண்ண முடியும். ஆகவே அவருக்கு உகந்தவனாய் இருக்க நீ நீதி செய்ய வேண்டும், எந்த ஜாதியா இருந்தாலும் என்று சொல்லி அவன் பிரசங்கம் பண்ணுகிறான். உடனே அதை கேட்டுக்கொண்டது எல்லாருமேலும் ஆவியானவர் நெருங்கினாராம். அதுக்குள்ளாக இந்த கொர்நேலியு எல்லாருமே வர வைத்து விட்டார். ஒரு நல்ல செய்தி பரலோகத்தில் தனக்கு கிடைத்ததே என்று சொல்லி அவர் தன்னுடைய இனப்பட ஜந்துக்கள், உற்றார், உறவினர் எல்லாரையும் வைத்து, சிநேகிதர்கள் எல்லாரும் வரவழைத்து அந்த வார்த்தையை கேட்டார்கள். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி அவர் கர்த்தர் அவருடைய பயந்த பிள்ளைகளுக்கு, அவருக்கு பயந்த பிள்ளைகளுடைய ஆத்துமாக்களை மரணத்தினின்று விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். மரணத்தினின்று விலக்கி விடுவிக்கிறார். அவர்கள் அறியாமல் இருந்தாலும் கூட கர்த்தர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை சொல்லி அவர்களை பசுத்தாவி எல்லாரும் பெற்றுக் கொண்டாரலாம். அதன் முன்பு கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம், இப்படி ஆவியை பெற்றுக் கொண்டவர்கள் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் என்று சொல்லி அவரால் ரட்சிப்பின் பாதையை கர்த்தர் நடத்தி அந்த ஆத்மாவை மரணத்தினின்று விலக்கி விடுவிக்கிறார். யாருக்கு என்றால் கர்த்தருக்கு பயந்த கொர்நேலியு குடும்பத்துக்கு. அவன் அந்த இடத்தில் சேர்த்து வைத்த எல்லா ஜனங்களுக்கும் இந்த சத்தியம் வெளிப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் இந்த காரியத்தை நிச்சயமாய் செய்கிற தேவனா இருக்கிறார். நாம் பார்த்தது போல ஆத்மாவை மரணத்தினின்று விலக்கி விடுவிக்கவும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது அந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான இன்சிடென்ட் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பெண், குறி சொல்கிற ஒரு பெண், அவள் அநேக எஜமான்களுக்கு அவள் லாபத்தை சம்பாதித்துக் கொண்டிருந்தாள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரையும் பார்க்கும்போது பவுலும் சீலாவும் அங்கு போகிறார்கள். ஒரு குறி சொல்லுகிற ஒரு பெண்ணை பார்க்கிறார்கள். அவள் தன் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை வருவித்துக் கொண்டிருக்கிற ஒரு பெண். அவளை பார்த்தவள் சொல்கிறார், சரியான ஒரு தெளிவான ஒரு பதிலை சொல்கிறார். என்னவென்றால், இவர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள், ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறவர்கள் இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லி அவள் அவளை குறித்து ஒரு சாட்சி கொடுத்தாள். உடனே பவுல் கோபமடைந்து அவளை அதட்டி அந்த அசுத்தாவிலிருந்து அவளை விடுதலை செய்தாராம். உடனே அந்த எஜமானுக்கு கோபம் வந்து அவர்கள் ரோம அதிகாரத்தில் போய் அவர்கள் அங்கே ரிப்போர்ட் பண்றாங்க. இந்த மாதிரி இந்த ரோமர் நம்முடைய சட்டத்திட்டங்களுக்கு விரோதமாய் இவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி உடனே எல்லாரும் வந்து அவளை அடித்து அவருடைய வசங்களை எல்லாம் கிழித்து அவளை ஜெயில போடுறாங்கன்னு பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் அங்க ஜெயிலில் இருக்கும்போது பவுலும் சீலாவும் அவள் தொழுமத்தில் மாட்டி வைத்தார்களாம். அவர்கள் இரவு முழுவதும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து தேவனை துதித்துக் கொண்டிருந்தார்களாம். அந்த வேளையில் திடீரென்று சிறைச்சாலை கதவுகளெல்லாம் அதிரத்தக்கதாக பெரிய ஒரு பூமி எதிர்ச்சி ஏற்பட்டது. அந்த பூமி எதிர்ச்சி ஏற்பட்ட உடனே எல்லாருடைய கட்டிலும் கழண்டு போயிற்று. சிறைச்சாலைக்காரன் தூங்கி கொண்டிருக்கிறான். திடீரென்று எழுந்து பார்க்கிறான். ஒரு சத்தம் கேட்ட உடனே பார்த்து அவன் நினைத்துக் கொண்டான், எல்லாரும் ஓடி விடுவார்கள் என்றால் கட்டுகள் எல்லாம் அருந்து விட்டதே, எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. பூமி அதிர்ச்சி, எல்லா கதவுகள் ஜன்னெல்லாம் திறந்து விட்டது. உடனே எல்லாரும் ஓடி போனார்கள் என்று பயந்து தன்னை கொலை செய்து கொள்ள போனான். அப்பொழுது பவுல் சொல்கிறார் அவனை பார்த்து, நீ ஒன்று உனக்கு தீங்கு செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்குதான் இருக்கோம் என்று சொல்லி உடனே அவன் செய்த வேலையை பாருங்கள். அவன் உடனே அதே வேளையிலே, அந்த ராத்திரி வேளையிலே, நடுராத்திரி 29ஆம் வாசிப்போம். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். பாருங்க, அவன் கேட்கிறான், நான் ரட்சிக்கப்பட வேண்டும், என் ஆத்மா மரணத்திற்கு விடுவிக்கப்பட வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? உடனே நடுநடுங்கி அவன் பயந்து போனான். அவன் கர்த்தருக்கும் அவனுடைய ஊழியக்காருக்கும் பயப்படுவனாய் இருக்கிறான். அவன் நடுங்கி வந்து கேட்கிறான், நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடந்ததே. இவர்கள் ஜெபம் பண்ணி பாடி கர்த்தரை மையப்படுத்திக் கொண்டிருந்த வேளையிலே சிறைச்சாலை கதவுகள் எவ்வளவு பலமாய் பூட்டப்பட்டிருக்கும், எவ்வளவு பலமாய் கட்டப்பட்டிருக்கும் அந்த பில்டிங். அது எல்லாம் அதிர்ந்து போனதே. அப்புறம் அதை காட்டிலும் கர்த்தருடைய சமூகத்துல செய்கிற ஜெபமும்
அவர்கள் செய்கிற பாடல்களும் பெரிய காரியத்தை செய்தது என்று சொல்லி அவன் ஒரு அதிர்ந்து போனான். உடனே நடுநடுங்கி வந்து கேட்கிறான், ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவர் மாதிரி. பாருங்க, அவன் கேட்கிறான், ஆண்டவர் மாதிரியே நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? உடனே அவங்க சொல்றாங்க, அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. உடனே அவன் சொல்கிறார்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார். பாருங்க, அந்த ராத்திரி வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறார்கள். ஏனென்றால் தீபங்களை கொண்டு வர சொல்லி என்று சொல்லும்போது அது இருட்டான வேலை என்று தெரிகிறது. விளக்கு வெளிச்சம் இல்லை. அவன் ஒரு விளக்கு கொடுத்து அந்த தீபத்தை கொண்டு வந்து அவளை பார்த்து கேட்டு அவன் செய்கிறான். உடனே அவர்கள் அந்த ராத்திரி வேளையிலே உடனே அதே வேளையிலே அவன் வசனங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறான், பிரசங்கிக்கிறார்கள். உடனே மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். உடனே காயத்தெல்லாம் கழுவுறான். கட்டி போட்ட காயங்கள் அவர் தொழுமரத்தில் கட்டி மாட்டி வைத்தார்களே, அந்த காயங்கள் எல்லாம் கழுவி விட்டான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பாருங்க, உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ராத்திரி வேளையிலே உடனே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு உடனே கீழ்ப்படிந்தார்கள். அப்படினால் கர்த்தருக்கு பயந்த மனுஷன் என்று எப்படி நாம் அறிய முடியும்? நாம் கடந்த வாரம் பார்த்தோம், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறவன் தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். ஆபிரகாம் அந்த சாட்சியை பெற்றான். இப்போது நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று நான் இருந்து கொண்டே என்று சொல்லி கர்த்தர் எப்படி அவனை பலி செலுத்த சொன்னாரோ அவன் அதன்படியே செலுத்தும் போதுதான் அங்கிருந்து பரலோகத்தின் ஒரு சாட்சியை பெற்றான். கர்த்தருக்கு பயந்த மகன், கர்த்தருக்கு பயந்தவருடைய ஆத்மாவை கர்த்தர் மனத்துஞ்சு விடுவிக்கிறார். பாருங்க, இவன் பயந்தனால, உடனே கர்த்தருக்கு பயந்தனால இவன் உடனே கர்த்தரை வார்த்தை கீழ்ப்பட்டான். அது ராத்திரி வேளையா பகல் வேளையா என்று பார்க்கவில்லை. இன்னும் சில நாள் சரக்கு கடந்து போகட்டும் என்று பார்க்கவில்லை. உடனே ஞானஸ்நானம் பெற்றான். பாருங்க, அந்த ராத்திரியிலே என்று ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்குது. அந்த ராத்திரி வேளையிலே வசனத்தை அவர்கள் போதித்தார்கள். அந்த ராத்திரியிலே உடனே அவன் என்ன செய்தான்? போய் அவர்களோடு அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றான். உடனே அடுத்தது வாசிங்க. பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாய் இருந்தான். உடனே அவன் கர்த்தரோடு விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாய் இருந்தான். அவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்து விட்டது. தன் பாவங்களாம் மன்னிக்கப்பட்டது. தான் விடுதலை பெற்றான். ஆத்மா மரணத்தில் விடுவிக்கப்பட்டது. அப்படியால் ஆத்மா வாழ்வுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தர் அழகாய் சொல்கிறார் 3ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில். 3ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை பார்க்கும்போது, ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. அப்படியால் கர்த்தர் ரட்சிப்பு என்று சொல்கிறது கர்த்தருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். உலகத்தோடு எல்லா ஆசீர்வாதத்தை காட்டிலும் ரட்சிப்பு என்று சொல்கிறது பெரிய ஒரு ஆசீர்வாதம். என்றால் அந்த ஆத்மாவை வாழ வைக்கிறது. ஆத்மா மரணத்துக்கு ஈடாகாதபடி அந்த ஆத்மாவை விடுகிறது தான் இந்த ரட்சிப்பு. அதைத்தான் கர்த்தர் சொன்னார், உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாம் வச்சு வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக. முதலாவது ஆத்மா வாழ்க்கை என்று சொல்கிறது முதலாவது காரியம், நமக்கு தேவையான காரியம். ஆகவே தான் அந்த ஆத்மா வாழ்வது போலத்தான் நம் சரீர வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். எப்படி ஆத்மா இருக்கிறதோ அப்படித்தான். இப்போது நாம் பார்க்க போறோம், கர்த்தருக்கு பயந்தது கர்த்தர் எப்படி ஆத்மாவை மனத்தொன்று விலக்கி விடுவித்தார் என்று பார்க்கிறோம். இப்போது பார்க்க போறோம், கிருபைக்கு காத்துக்களுக்கு எப்படி கர்த்தர் அந்த ஆத்மாவை மனத்தொன்று விடுவிக்கிறார் என்று சின்ன 3 காரியங்களை பார்த்து நாம் முடிக்கலாம். முதலாவது பார்க்கிறோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷனை கொடுத்து பார்க்கிறோம். நாம் எல்லாரும் அறிந்த மனுஷன் தான் அவன். சிறு பிள்ளைகள் கூட அவரை சண்டை கிளாஸ்ல பாட்டு பாடுவாங்க. ஏனென்றால் அவன் சகை என்று சொல்கிற ஒரு மனுஷன். அவன் ஒரு ஆயக்காரன், அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டர், அவன் பெரிய ஐஸ்வர்யவான். ஆனால் அவன் கர்த்தரை அறியாதவனாய் இருந்தான். பார்த்தீங்களா, அவன் குள்ளனாய் இருந்தபடியினாலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தரை அறிய பார்க்க முடியவில்லை. கர்த்தர் எரிகோவில் நடந்து வருகிறார். கர்த்தர் வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவனுக்குள் ஒரு எண்ணம் தோன்றுகிறது. ஒருவேளை கர்த்தர் இனி இந்த பக்கம் வருவாரோ வரமாட்டாரோ தெரியாது. இன்று நான் அவரை எப்படியாவது பார்க்க வேண்டும். இந்த சான்ஸை நான் விட்டுவிடக்கூடாது. ஒருவேளை விட்டு விட்டால் சான்ஸ் எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது. நான் இப்படியாவது அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. வைத்து அவன் குள்ளனானபடியினாலே அவரை பார்க்க ஒரு வகை தேடுகிறான். அவரை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று ஒரு வாஞ்சை அவனை எரித்து, எப்படிப்பட்டவரோ அவர் எப்படிப்பட்டவரோ அவர் ரட்சகர் என்று அவனுக்கு தெரியாது, பாவத்தை மன்னிக்கிறவர் என்று தெரியாது, அவனுக்கு எதுவுமே கர்த்தரை கொண்டு அறியாதவன். ஆகவே எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி ஓடுகிறான். முன்னால ஒரு பெரிய உயரமான காட்டுத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் வருகிறார், அவரை பார்க்க முடியாது. அவர் எப்படிப்பட்டவரோ அவருடைய வெளித்தோற்றத்தை பார்க்க அவனுக்கு ஒரு ஆசை. அவர் உள்ளாய் அவர் எப்படிப்பட்டவர் என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் வெளியில ஒரு தோற்றத்தை நான் பார்க்க வேண்டும். ஆனால் கர்த்தரை அவன் எப்படி அறிந்து கொண்டான் தெரியுமா? அவர் ரட்சகர் என்பதை அவன் அறிந்து கொண்டான். ஏனென்றால் கர்த்தர் கரெக்டா அவனுடைய விருப்பத்தை பார்த்தார்.
அதே அந்த ஸ்பாட்டுக்கு வந்து நின்றார். அந்த இடத்துல வந்து நின்று அண்ணாந்து பார்க்கிறார். அண்ணாந்து பார்த்து சகையை பார்க்கிறார். சகையவே, நீ சீக்கிரமா இறங்கி கீழே வா. நாம் பார்த்தோம், கர்த்தருக்கு பயப்படுகிற கர்த்தருடைய கிருபை பெற்றுக் கொள்கிறவன் தாழ்ந்து இருப்பான், தாழ்த்தப்படுவான். தாழ்மை உள்ளவருக்குத்தான் கர்த்தரி கிருபை கிடைக்கும் என்று போன வாரம் பார்த்தோம். கர்த்தர் மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் சொல்றார், சீக்கிரம் இறங்கி கீழே வா, நீ உன்னை தாழ்த்த வேண்டும், வா. உடனே பாருங்க, அவன் சீக்கிரமா இறங்கி வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவனை கூப்பிட்டு நோக்கி கேட்கும் போது சொல்றாரு, நீ சீக்கிரமா இறங்கி வா என்று சொன்னார். வாசிப்போமா அந்த வார்த்தையை? இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனைக் கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். பாருங்க, கர்த்தர் சொல்கிறார், சீக்கிரமாய் இறங்கி வா, நீ டிலே பண்ணக்கூடாது, சீக்கிரமா வா, ஏனென்றால் நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். என்னை குறித்த ஒரு வாஞ்சி உனக்கு இருக்கிறது, நான் அந்த நாளில் உன் வீட்டிலே தங்க வேண்டும். ஒருவேளை அவர் அவனுடைய வீடு என்று சொன்னால் அவன் தங்கியிருந்த வீட்டை சொல்லியிருக்க மாட்டார். அவனுக்குள்ளாவது வர வாஞ்சித்தார். அவனுடைய இருதயமாக வீட்டில் நான் வாசம் பண்ண வேண்டும், அவருடைய வாஞ்சி. ஏனென்றால் அவருக்கு ஒரு வாஞ்சி, இவரை நான் பார்க்க வேண்டும். அப்படியானால் நீ என்னை பார்க்க வேண்டுமானால் உன்னோடு நான் தங்க வேண்டும் என்று சொல்லி அவனை கூப்பிட்டார். அவன் அட்டை பார்க்க பாருங்க, வேதத்துல அவன் சீக்கிரமாய் இறங்கி பாருங்க, அவன் சீக்கிரமாய் இறங்கி அப்ப எப்படி ஒரு வாஞ்சி தாழ்த்திட்டான். உடனே தன்னை தாழ்த்தி விட்டான். உயரிடத்தில் இருக்கிறான். அவன் பெரிய ஐஸ்வர்யவான், அவனுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் உண்டு, அவன் ஆயக்காரன். ஆனால் சீக்கிரமாய் கர்த்தர் இறங்கி வா என்று சொன்ன அந்த வார்த்தை உடனே கீழ்ப்படுத்த சீக்கிரமாய் இறங்கி வந்தான், தன்னை தாழ்த்தினான். உடனே அவரை வீட்டுக்கு கொண்டு போகிறான். அநேக சொல்றாங்க, இவன் பாவியான மனுஷத்தில் போய் தங்கும்படி போனாரே, இவன் பாவியான மனுஷன் என்று சொல்லி இவனை குறித்த ஒரு துர்ச்செய்தி தான் மற்றவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கார்கள். ஆனால் அவன் எதை குறித்தும் கவலைப்படவில்லை. அவன் அவரை மாத்திரம் அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போன உடனே அவன் சொல்லுகிற வார்த்தை தன்னுடைய குற்றத்தை உணரக்கூடிய உணர்வு பாருங்க. என்றால் இந்த கிருபையை அவன் காத்துக்கொண்டான் என்று தான் சொல்கிறேன். என்றால் கர்த்தர் இனி இடத்தில் வருவாரோ வரமாட்டோ தெரியாது. இன்று நான் அவரை பார்த்து அவருடைய இரக்கத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு பிரியாசத்தை எடுக்கிறான். கர்த்தர் அந்த பிரியாசத்தை ஆசீர்வதிக்கிறார். உடனே அவர் அவனோடு தங்கினார். அவன் வீட்டுக்கு போகும்போதே அவன் சொல்கிறான், வாசிப்போமாக. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்பச் செலுத்துகிறேன் என்றான். ஏனென்றால் ரோம சட்டம் என்ன தெரியுமா? நாளத்தனையாய் கொடுக்க வேண்டுமா? யாராவது ஒருவன் கிட்ட இருந்து நாம் அநியாயமா ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டால் அவருடைய சட்ட திட்டங்கள் எப்படினால் நாளத்தனையா அதை வழி ரிட்டர்ன் பண்ண வேண்டுமா? அப்போதுதான் அந்த பாவம் உனக்கு மன்னிக்கப்படுவாங்க. அதுவே அவன் சொல்லிக்கிறான், நான் நாளத்தனையா கொடுக்கிறான். அது மாத்திரமல்ல, என் ஆசை பாதியை நான் ஏழைக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். அவனால் அவன் பெற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரிய ரட்சிப்பு. கர்த்தர் எப்படிப்பட்டவரோ நான் அதை அறிய வேண்டும். நான் எதை இழந்தாலும் பரவாயில்லை, நான் எதை நம்பி நான் இழந்தாலும் பரவாயில்லை, நான் இதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வாஞ்சை. கர்த்தர் அவனுக்கு அந்த ஆத்ம ரட்சிப்பை கொடுக்கிறார். உடனே கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான். இந்த வீட்டுக்கு இன்று ரட்சிப்பு வந்தது. கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, இன்றே, திஸ் பர்டிகுலர் டே, அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பை கர்த்தர் தந்தார். அது அவனுடைய சரீரமாகிய வீடு. அதில் அவன் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டான். அவனும் ஆபிரகாமுக்கு பிள்ளையாய் ஆகிவிட்டான். அப்படியால் நாம் பார்க்கிறோம், அவன் எவ்வளவு வாஞ்சியாய் கர்த்தரை சீக்கிரமாய் தன்னை தாழ்த்தி கர்த்தரை அழைத்துக் கொண்டு போனான். யார் யார் என்னவோ சொன்னார்கள், அதெல்லாம் காதலை விழவே இல்லை. அவனுடைய ஒரே ஒரு வாஞ்சை, என்னுடைய வாஞ்சையை நான் நிறைவேற்ற வேண்டும், தேவனை நான் பார்க்க வேண்டும், அவர் எப்படிப்பட்டவர் மீது நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரே ஒரு தீர்மானம் தான். கர்த்தர் அவர் ரட்சகர் என்பதை அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். அவனுடைய ஆத்மாவை மரணத்திலிருந்து விலக்கி விடுவித்தார் கர்த்தர். ஆகவே தான் நாம் அங்கே வேதத்தில் இன்னொரு இன்சன்ஸ் கூட பார்க்கிறோம். மத்திய 19ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷன் வந்து அவர்கிட்ட கேட்கிறான், நித்திய ஜீவனை நான் பெறணும் ஆண்டவரை, என்ன செய்யணும்? கர்த்தர் சொன்னாரு, நீ சிறு வயதிலிருந்து நீ ஞாயிற்றுக்கிழமை கை கொண்டு வந்தாயா என்று கேட்டார். எல்லாவற்றையும் கை கொண்டு வருவேன் என்று சொல்லி அவன் சொன்னான். உடனே கர்த்தர் சொன்னார், கடைசியா அவனை பார்த்து, இன்னொரு இடத்துல ஒரு குறை உண்டு, என்ன தெரியுமா? நீ உன்னுடைய ஆஸ்தியெல்லாம் விற்று நீ கர்த்தர் கொடுக்க வேண்டும். அவனுக்கு மனசு வரல. அவன் என்ன செய்தான்? அதை கேட்ட உடனே துக்கமடைந்து போய்விட்டானாம். அவனுடைய வாஞ்சை என்ன தெரியுமா? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்தவன். ஆனால் கர்த்தர் சொன்ன நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. என்றால் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அவன் தன்னை தாழ்த்தவோ கீழ்ப்படியவோ முடியவில்லை. அதை விட்டுக் கொடுக்கவனால் முடியவில்லை. தன்னுடைய ஆஸ்தியை இழக்க அவன் தயாராயில்லை. அதனால் அவன் நித்திய ஜீவனை பெறவில்லை. ஆனால் அந்த சகைவை பார்க்கும்போது, என் ஆஸ்தியை நான் இழந்தாலும் சரி, என் பாதியை நான் யாருக்கு ஏழை கொடுத்தாலும் சரி, நான் நாளத்தினாய் நான் நஷ்டப்பட்டாலும் சரி, எனக்கு ரட்சிப்பு வேண்டும். கர்த்தர் எப்படிப்பட்டவரோட கிருபை எனக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த கிருபையை அவன் பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். அப்படியானால் கர்த்தர் கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்மாக்களை மனத்தறிஞ்சு விலக்கி விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தரை பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தர் இங்கே சகையுக்கு அவனை ஒரு ஆபிரகாமின் குமாரனாய் கர்த்தர் மாற்றி, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான் என்று சொல்லி அவனுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். ஏன்னா அது 3 காரியங்களை பார்க்கலாம், 2 காரியங்கள் தான். அதை பார்க்கும்போது அப்போஸ்தலர்
16ஆம் அதிகாரத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஸ்திரியை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 16 அதிகாரத்துல 13-15 வரையில இந்த ஸ்திரியை பற்றி போடப்பட்டிருக்கிறது. லீதியாள் என்ற ஒரு ஸ்திரீ. ஆனால் அதுக்கு முன்பாக நீங்க பார்த்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலருடைய பிரயாணத்துல அநேக கஷ்டங்களை நீங்க பாக்குறீங்க. 6ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போதே பவுல் இந்த இடத்தை சந்திக்கிறதுக்கு அவர் புறப்பட்டு வருகிறார். நீங்க 6ஆம் வசனம் வாசிப்போம். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு பாருங்க, இங்க ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியை தடை செய்கிறாராம். எதுக்கு தடை செய்தாராம்? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லாதபடிக்கு. ஆசியாவில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். கர்த்தர் தடை செய்கிறார். அப்படினால் கர்த்தருடைய நோக்கம் என்ன? கர்த்தருடைய வசனத்தை பேச தடை செய்வாரா? அழகாய் வேதம் சொல்கிறது ஆவியானவர் தடை செய்கிறார் என்று சொல்லி தடை செய்தார். அதன் பின்பு 7ஆம் வசனத்திலே பாருங்க. மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். அவர்கள் ஒரு பிரயத்தனம் பண்றாங்க, ஒரு தீர்மானம் செய்கிறார்கள். நாம் ஒரு வழி இப்படி போலாம், கர்த்தர் ஆவியானவர் நமக்கு அனுகூலம் செய்வாரா பார்க்கலாம் என்று சொல்லி அவர்கள் போகிறார்கள். ஆவியானவரோ அவர்களை போக வெட்டாதிருந்தார். கர்த்தர் அவர்களை போக வெட்டாதிருந்தார். கர்த்தர் மீண்டும் தடை செய்கிறார். அப்படினால் கர்த்தருடைய நோக்கம் என்ன? அவர் கர்த்தரை ஊழியத்தை செய்யத்தான் அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். ஆனால் ஆவியானவர் தடை செய்கிறார் அங்கு. அப்படியால் ஒரு நோக்கம் என்ன? அதன் பின்பு நீங்க பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனங்களையும் பார்ப்போம்னா கர்த்தர் நீங்க வாசித்து பாருங்கள். அதில் என்ன போட்டிருக்கிறது என்றால் அவர்கள் கரெக்டா அந்த பிலிப்பு நாட்டுக்கு வராங்க. அந்த இடத்துக்கு வர்றதுக்கு வரையும் கர்த்தர் அவர்களை நடத்தி வருகிறார். வந்து ஓய்வு நாளில் அவர்கள் ஒரு ஆற்றங்கரையில போய் பிரசங்கிக்கிறாங்க. பவுல் பிரசங்கம் செய்யும் போதுதான் அங்கு லீதியாளை சந்திக்கிறார்கள். லீதியாள் என்பவள் எப்படிப்பட்டவள் தெரியுங்களா? அதை வாசிப்போம். 13-15 வரை. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்தீரா ஊராளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக் கொண்டிருந்தாள். பாருங்க, நம்ம பார்க்கிறோம். அவள் தியத்தீரா என்ற ஊரை சேர்ந்தவள். அடுத்தது ரத்தாம்பரம் விற்கிறவள். அப்போ பெரிய பணக்காரியா இருப்பாள். ரத்தாம்பரத்தை வித்துக் கொண்டிருக்கிறாள். அப்படிப்பட்டவள் தான். அவளுக்கு அவளோட எந்த குறையுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவள் தேவனை வழங்குகிறவளாய் இருந்தாள். நாம் பார்த்தோம் கர்த்தருடைய கிருபைக்கு எப்படி காத்திருக்க முடியும் தெரியுமா? கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கள் முதலாவது ஆராதனையை பங்கெடுவார்கள். கர்த்தரை தொழுது கொள்வார்கள். கர்த்தரை ஆராதிப்பார்கள். அதுதான் கர்த்தருடைய முதலாவது கர்த்தர் விரும்பக்கூடிய காரியம். அந்த லீதியாள் கர்த்தரை தொழுது கொள்கிறவளாய் இருந்தாள் என்று பார்க்கிறோம். அவள் தான் கர்த்தருக்கு கிருபைக்கு காத்திருக்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னவென்றால் கர்த்தரை ஆராதிப்பார்கள் என்று சொல்லி கடந்த வாரம் பார்த்தோம். அப்படியால் கர்த்தரை ஆராதிக்கிறவளாய் இருக்கிறபடினால் கர்த்தர் இந்த ஒரே ஒரு லீதியாளுக்காக ஆவியானவர் அந்த அப்போஸ்தலருடைய எல்லா பிரயாணத்தையும் கட் பண்ணி கொண்டே வருகிறார். கட் பண்ணி கடைசியில் ஒரு லீதியாளை ரட்சிக்கணும் என்ற தேவ சித்தம். கரெக்டா ஆவியோட நோக்கம் அதுதான். அதற்காக அவர் எல்லாவற்றையும் விட்டு அந்த ஆற்றங்கரைக்கு வந்து பிரசங்கம் பண்ணும்போது அநேக செய்திகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் இருந்தை திறந்தாராம் அந்த வார்த்தைகளை கவனிக்கும்படி, பவுல் பேசியவை கவனிக்கும்படி கர்த்தர் திறந்தாராம். ஆனால் கர்த்தருடைய நோக்கம் என்ன? யார் அவரை கண்டு பார்த்து கொண்டிருக்கிறது? யார் கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள்? நாம் வசனத்தில் வாசித்தோம். கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருங்கள் யார் என்பதை அவருடைய கண்கள் அதன் மேல் நோக்கமாயிருக்கிறது. பார்த்து அவர் எப்படி ஆயிலும் அவளை ரட்சிக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். உடனே கர்த்தர் அங்க வந்து பார்த்து அவளுக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்தார். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவளும் அவள் வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாமா? 15ஆம் வசனம். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டார் ஞானஸ்தானம் பெற்று பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டார். அவள் ரட்சிக்கப்படுகிறாள். அவளும் அவள் வீட்டார் ரட்சிக்கப்பட்டார்கள். தேவ நோக்கம் கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிற அந்த மகள் லீதியாள் மேல் கர்த்தருடைய நோக்கம் இருந்தது. அதுக்கு முன்பாக கர்த்தர் அவளை பிரயாணத்தை எல்லாம் கட் பண்ணி வருகிறார். ஆவியானவர் போக விட்டாதிருந்தார். ஆவியானவர் தடை செய்தார். அவள் போக வேண்டும் என்று நீத்த இடங்களுக்கெல்லாம் கடைசியில கர்த்தர் அவளை நடத்தி கொண்டு வந்து அந்த ஒரே ஒரு லீதியாளுடைய குடும்ப ரட்சிக்கப்பட என்றால் அவள் கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவள் அவள் மேல் கர்த்தருடைய கண் நோக்கமாயிருந்தது. அவளை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி உடனே பேசின உடனே அவளும் ஒரு வீட்டார் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்படினால் கர்த்தருடைய வார்த்தை எத்தனை உண்மை உள்ளது. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கள் மேல் அவர் எப்படி இருக்கிறாராம் அந்த ரட்சிப்பை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். கடைசியா ஒரு ஆளை பார்த்து நாம் முடிக்கலாம். கடைசியில் எத்தியோப்பியன் ஆகிய ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவன் புறப்படும் போதே கர்த்தர் பிலிப்பை பார்த்து சொல்கிறார், நீ ஓடி போய் இந்த ரதத்தோடு கலந்து கொள், வனாந்தரத்தில் ஓடு என்று கர்த்தர் அவனை எச்சரிக்கிறார்.
அப்போஸ்தலர் புஸ்தகம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 27 46 வசனங்களை பார்க்கும்போது வாசிக்க வேண்டாம், பெரிய ஒரு காரியம். ஆனால் அந்த 27 பார்க்கும்போது கர்த்தர் முன்னாலே சொல்றாரு, பிலிப்பை பார்த்து சொல்றார், நீ இந்த ரதத்தோடு கலந்து கொள்ள வேண்டும், நீ வனாந்தர வழியாய் ஓடு என்று சொல்கிறார். அவனை ஆழ்த்துப்பட்டு வைக்கிறார். ஏனென்றால் கர்த்தரை நோக்கம் எத்தியோப்பியன் வருகிறான். எத்தியோப்பியனுக்கு ஒரு விசேஷம், ஒரு குணம் இருக்குது. என்ன தெரியுமா? வாசிங்க எரேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எரேமியா 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் சொல்கிறார் இஸ்ரவேல் மக்களை பார்த்து, எத்தியோப்பியன் நாம் அறிவோம், நீக்ரோ அவன் தன் தோலை மாற்ற முடியுமா? நீக்ரோ தன் தோலை மாற்ற முடியாது. கர்த்தர் சொல்கிறார், எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? அவர்கள் மாற்றினாலும் கூட, அவர்கள் மாற்றினால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்து விடுவீர்கள் என்று சொன்னார். அப்படியானால் கர்த்தர் எவ்வளவு அழகாய் அங்கு சொன்னாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து, அது பழைய ஏற்பாடு காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே பிறந்து அவர் மரித்து அவர் ஜீவனை கொடுத்து நம்ம விடுவித்த உடனே பாருங்க, எத்தியோப்பியன் தோலை மாற்றுகிறான். அந்த எத்தியோப்பியன் கண்டாயே என்பதற்கு மந்திரியான ஒரு எத்தியோப்பியன், அவன் எருசலேமுக்கு தொழுது கொள்ள போகிறான். போய் மீண்டும் போகும்போது வழக்கம் போல் போகிறான் ஆராதிக்க, எருசலேமுக்கு போய் ஆராதிக்கிறான். ஆனால் வரும்போது அவன் ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை பார்க்கிறான். அவன் ஏசாயா புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறான். அதில் போடப்பட்டது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு ஆட்டை போல் அடிக்கப்படும்படி கொண்டு போகப்பட்டார், மயில் கர்த்தருக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல் இருந்தார் என்று சொல்லி அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இதைத்தான் அவன் வாசித்துக் கொண்டு வருகிறான். கர்த்தர் ஆவியானவர் அந்த பிலிப்பை ஏறி போய் அந்த எத்தியோப்பியன் போகிற அந்த ரதத்தோடு நீ சேர்ந்து கொள் என்று சொன்னார். அவன் ஓடி போய் ஆவியானவர் சேர்ந்து கொள்ள உதவி செய்கிறார். அந்த பிலிப்பு இதை பார்க்கிறான், வாசிக்கிறதை. உடனே அவன் கேட்கிறான், இதோடைய அர்த்தம் உனக்கு என்ன தெரியுமா என்று சொல்லி பிலிப்பு கேட்கிறான் எத்தியோப்பியனை பார்த்து. எத்தியோப்பியன் சொல்லான், ஒருவர் எனக்கு சொல்லிக் கொடுக்காவிட்டால் நான் எப்படி அறிவேன் என்று சொல்லி. உடனே அது யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அவன் கேட்கிறான். யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது? ஏசாயா தீர்க்கதரிசியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதா? யாரை குறித்து என்று சொல்லும்போது இது இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவரை குறித்து அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். இருவரும் பேசிக்கொண்டு வரும்போது தண்ணீர் நிறைந்த ஒரு இடத்தை பார்க்கிறார்கள். உடனே அந்த பிலிப்பு ஒன்றுமே சொல்லவில்லை. அந்த எத்தியோப்பியன் சொல்லுகிறான், தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெற என்ன தடை? பாருங்க, கர்த்தர் அவனுடைய ஆத்துமாவை மனத்துணிஞ்சு விடுவிக்க அவனுக்கு ஒரு வழியை கர்த்தர் காட்டி கொடுக்கிறார். அவன் யூஸ்வலா எப்பொழுதுமே வழக்கம் போல அவன் எருசலேமுக்கு வந்து போகிறான் தொழுது கொள்ள. ஆனால் போகும்போது கர்த்தர் அவனுக்குள் ஒரு பெரிய அதிசயத்தை செய்தார், ஒரு மாற்றத்தை செய்தார். எத்தியோப்பியன் தோலை மாற்ற முடியாது, சிவிகை புள்ளியை மாற்ற முடியாது. அப்படியானால் நன்மை செய்தவர்கள் தீமை செய்கிறவங்க நன்மை செய்ய முடியும் என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்பாக, ஆனால் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்த பிறகு பாவியை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். ஆகவே எத்தியோப்பியன் மாறுகிறான் பாருங்க. உடனே அவன் அதே இடத்துல கேட்கிறான், தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெற என்ன தடை? உடனே அவன் ஞானஸ்நானம் பெற்றார். உடனே அவர் சொல்கிறான், நீ தேவனை இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனை விசுவாசித்து நீ ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளலாம் என்று தடையுமில்லை என்று சொன்ன உடனே, நீ விசுவாசித்தால் நீ செய்யலாம் என்று சொன்ன உடனே 2 பேரும் தண்ணீர் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அதன் பின்பு அவன் சந்தோஷமாய் சந்தோஷமாய் கடந்து போனானாம். கர்த்தர் அவனை பிலிப்பை கொண்டு போய் மீண்டும் சமாரியாவை விட்டு விட்டார். அப்படியால் நீங்கள் யோசித்து பாருங்க, கர்த்தருடைய கிருபைக்கு காத்துக்கொள்வேன். கர்த்தருடைய ஆத்மாக்களை மரணத்தொன்று விடுவிக்க கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். கர்த்தர் வார்த்தையில் உண்மையுள்ள தெய்வம். அவர் இந்த மாசத்தில் நம்ம கொடுத்த வாக்குத்தின்படி கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய கிருபைக்கு காத்துக்கொள்ளுடைய ஆத்மாக்களை மனம் தெரிஞ்சு விலக்கி விடுவிக்க கர்த்தருடைய கண்கள் அவர் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தர் இந்த மாதத்தில் மீதியுள்ள காரியத்தை கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அடுத்த வாரம் தியானிக்கலாம். அது என்னவென்றால், அதை மனத்துக்கு விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்கள் உயிரோடை காக்கவும் கர்த்தர் கண்கள் நோக்கமாகிறது என்று பார்த்தோம். 3வது ஆத்தும ரட்சிப்பு, 2வது சரீர வாழ்க்கை, சரீர தேவை. கர்த்தர் சித்தமால் அடுத்த வாரத்தில் பார்ப்போம். கர்த்தர் கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, அதை பிரயோஜனமாக்கி கொடுத்து கர்த்தர் மையப்படுவாராக. கர்த்தருக்கு மாற்ற நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெயிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, கர்த்தருக்கு கிருபை தந்த ஆராதனை வழிகாய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறப்பா. கர்த்தாவே, கர்த்தரை வார்த்தையை இம்மட்டும் கர்த்தாவே கொடுத்தீரப்பா, ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, கர்த்தர் வார்த்தையில் உண்மையுள்ளவரப்பா, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறுதவராய் இருக்கிறார் என்று சொன்னால் நீர் வார்த்தையில் உண்மையுள்ள தேவனப்பா. உடைய வார்த்தை ஒருபோதும் மாறாதப்பா. அதை பார்க்கலும் வானமும் பூமியும் கூட மாறி போகும். ஆள் கர்த்தரை வார்த்தையாகிலும் வார்த்தையின் உறுப்பாகிலும் அழிவதில்லை என்று சொன்ன கர்த்தர்
அந்த வார்த்தையை நிறைவேற்றி ஜாக்கிரதையோட ஒரு தேவனப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா ஸ்தோத்திராஜா. இந்த நாளில கர்த்தர் இந்த மாதத்தில் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் படியே ஆண்டவரை தமக்கு பயந்துவதற்காகவும் தம்முடைய கிருபைக்கு காத்திருப்பவர்களுடைய ஆத்துமாக்களை மனம் தெரிஞ்சு விலைக்கு விடுவிக்க கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் துக்கமா இருந்தது என்று சொல்லப்பட்ட வார்த்தையை நிறைவேற்ற நீ உண்மையுள்ள தேவன் அர்ப்பணினார். என் தேவனாய் கர்த்தர் ஸ்தோத்திரிக்கிறப்பா ஸ்தோத்திரம். இந்த நேரம் மற்றதை தியானிக்கு உதவி செய்கிறே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா ஸ்தோத்திரம். கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு பிரயோஜனமாக இருக்க கர்த்தரதை ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. மீதியுள்ள காரியங்களை கர்த்தரை சுத்தமாய் மீண்டும் அடுத்த வாரம் தியானிக்க உதவி செய்வீராக. கர்த்தரை கருத்தைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தரை நாம் மையப்படுத்தும் துதி கன மகிமை யாவற்றங்களை எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தருக்கு நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார். நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தருக்கு நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார். விலவீனன் விலவான் என்று சொல்வான், தரித்திரன் செழித்திடுவான். தேவனின் செயல் இதுவே நமக்காய். விலவீனன் விலவான் என்று சொல்வான், தரித்திரன் செழித்திடுவான். தேவனின் செயல் இதுவே நமக்காய். நன்றி. Dance with a grateful heart, give thanks to the Holy One, give thanks because He's given Jesus Christ, His Son. Give thanks with a grateful heart, give thanks to the Holy One, give thanks because He's given Jesus Christ, His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich because of all the Lord has done for us. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich because of all